சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆதிர இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம் அண்ணி. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சும்மா இரு. சூப்பரா சட்னி செஞ்சு சூடா இருக்கவே தோசை ஒட்டி குறிச்சிரு. போதும். உனக்கு எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. ஏன்டி? நீங்க முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. விட மாட்டாடி, சாப்பிட்டு தான் தீரணும். சாப்பிடு. இனிமேதான் வாழ்க்கையில நல்லா சாப்பிட்டு தெம்பா வாழணும். அந்த ஆளை பார்த்தில என் புருஷனை எவ்வளவு பேசுன. ஐஸுக்கு 90 வச்சு ஆசீர்வாதம் பண்ணதோட சரி, அங்கே ஒரு அழுகையை போட்டு உள்ள போயிட்டாரு. அதன் பிறகு ஒரு சத்தத்தையும் காணோம். என் பிள்ளைக்கு நான் தான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நின்று எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு வேற வழியே இல்லையா, நான் சத்தா சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்க என்னவோ பண்ணி நீங்க சத்தா சாப்பிடுங்க, நான் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு சட்னி வைக்கவா? போதும். ஆமாக்கா, இப்பதான் நம்ம எல்லாம் வாழ்க்கையில ஒரு ஞான நிலை அடைஞ்சிருக்கோம். அதுவும் நம்ம பிள்ளைங்க வந்து அதெல்லாம் புரிய வச்சிருக்கு. நல்லா சாப்பிடுங்க. ஆதிர, இன்னொரு தோசை எடுத்துக்க. இந்தா தண்ணி அது கூட. இந்தா. வேணாக்கா. அக்கா, சட்னி எப்படி இருக்கு? யார் ஹெல்ப்பும் இல்லாம நானே யோசிச்சு டிஃப்ரெண்டா அந்த சட்னி வச்சேன். நல்லா இருக்கா? என்ன சூப்பரா இருக்குடி. அக்கா மாதிரில சமைச்சிருக்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. தேங்க்ஸ்க்கா. இந்த மாதிரிலாம் சொல்லும் போதுதான் இன்னும் டிஃப்ரெண்டா யோசிச்சு சமைக்கணும்னு தோணுது. பயங்கரமா இருக்க அண்ணி. ஏய் ஜனனி, நீ ஒரு வாய் டேஸ்ட் பண்ண. இல்லக்கா வேண்டாம், நான் சாப்பிட்டேன்க்கா. நீதான் கொள்கைவாதியில, இங்கெல்லாம் சாப்பிட மாட்ட. சரி இருக்கட்டும், நான் அதை கெடுக்க விரும்பல. அந்த வீம்பை அப்படியே வச்சுக்க. ஆமா, சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்டீங்க? ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களா? இல்லக்கா, சக்தி தோசை ஊத்தி கொடுத்தாரு. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சட்னி அரைச்சிருந்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். சக்தி தோசை ஊத்துனானா? அவனுக்கு தோசை ஊத்தலாம் தெரியுமா? சத்தியா? ஏய் என்னடி நீ சக்தி அன்னைக்கு வச்ச பிரியாணியை மறந்துட்டியா? சூப்பரா வச்ச. அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். நல்லா செஞ்சிருந்தானா? பயங்கரமா செஞ்சிருந்தான். ஆமா, அப்பதான் ஊர்ல சமைச்சாண்டி அவன். ஐயோ அந்த பிரியாணி. ஏன் ஜனனி, இன்னும் அப்படியே தான் சமைக்கிறானா இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நீ ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அக்கா மாதிரி சமைக்கல, அவன் சமைக்க மாட்டானா?